எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19வது அதிகாரத்தில் இப்படியாக ஒரு சம்பவம் குறிப்பிட்டுள்ளது. சகை என்கிறதான ஒரு மனிதன் இயேசுவை பார்ப்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டான். ஒரு நாள் எரிகோவினுடைய வழியாக இயேசு வந்த பொழுது, இயேசுவை பார்ப்பதற்காக அவர் எப்படிப்பட்டவர், இவ்வளவு கூட்டம் அவரை பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லி அதிகமாக ஆவல் கொண்டு இந்த சகைவு ஒரு மரத்தின் மீது அமர்ந்து இயேசுவுக்காக காத்திருந்தார். இயேசு வந்து அப்படியே அந்த மரத்துக்கு கீழாக நின்று அன்னார்ந்து பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார். சகைவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி என்னுடைய பெயர் அவருக்கு தெரியும், என்னை பற்றி அவருக்கு தெரியும் என்று சொல்லி ஒரே ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தோட இந்த சகைவு இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார். இயேசு வந்த பொழுது, அவனுடைய வீட்டிற்குள் நுழைந்த பொழுது சகையினுடைய உள்ளமும் மாறியது. அவன் இயேசுவினிடத்தில் தன் செய்த தவறுகளையும் பாவங்களையும் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, இயேசு சாமியினிடத்தில் நான் எத்தனை மனிதர்களுக்கு பாவம் செய்திருக்கிறேனோ அத்தனை நபர்களிடத்திலும் போய் நான் நாளை தனியாக என்னுடைய எல்லா விதமான வருமானங்களையும் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்புகிறான். இதே போல தான் நண்பர்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திற்குள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். நாம் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நாம் உண்மையாகவே நமக்காக பாடுகளை பட்டு காயங்கள் பட்ட இயேசுவுக்கு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். உள்ளத்தில் எல்லாவித கசப்புகளையும் வெறுப்புகளையும் எல்லா விதமான பாவ எண்ணங்களையும் வைத்துக்கொண்டு வெளியில் எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் எவ்வளவு மணிக்கணக்காக ஜெபித்தாலும் அதனால் ஒரு பயனும் கிடையாது. உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் சும்மா வாயின் வார்த்தையினால இயேசுவை அறிக்கை செய்வதை விட்டுவிட்டு இனி நாம் உண்மையுள்ளவர்களாக கிறிஸ்துவுக்கு இயேசுவை உண்மையாய் சுமக்கிறவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ளுவோம். இயேசு நம்முடைய உள்ளத்திற்கு வரும் பொழுது உண்மையாகவே நாம் அன்புள்ளவர்களாய் மாறிவிடுவோம். மற்றவர்களிடத்தில் இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவோம். ஆகவே சகைவை போல நாமும் மாறி இயேசுவை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.